ஒரு 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 அறிவிப்புல ஒரு இமாம் சொல்றாங்க, சுபஹானல்லாஹி வபிஹம்தி, மீசானை நிறைக்கக்கூடிய அருமையான திக்ர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இஸ்திக்பார், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் வ தூபி இலை. அதுக்கு அடுத்து ஸலவாத். மூன்றையும் இணைத்து ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக ஓதுறானோ அவனுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். இதை எப்படி ஓத சொல்றாங்க? சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம் வ தூபி இலைஹி, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹான் அல்லாஹ். இது நம்மளுக்கு வந்து மூணுமே ஒரு தஸ்பீஹ்ல வந்துடும் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச செலவாத்து. இந்த செலவாத்து இல்லை, ஸல்லல்லாஹு அண்ணா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா ஹுவ அஹ்லுஹு, அது ஓதுறதா இருந்தாலும் ஓதலாம். நம்மளுக்கு பெரிய செலவாத்து தாஜ் செலவாத்தே ஓத தெரியும்னா அதையும் ஓதலாம். நம்ம இந்த செலவாத்து தான் இல்லை, சுருக்கமாக சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற செலவாத்து. இந்த மூணையும் எப்படி ஓதணுமா? சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹி வ தூபி இலை, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதுவோமா இன்னைக்கு இரவு? இன்ஷா அல்லாஹ். உங்களுக்காக நீங்களும் எங்களுக்காக துவா கேளுங்க, உங்களுக்காக நாங்களும் துவா கேட்கக்கூடிய வல்லமையை ரப்புல் ஆலமீன் நல்லா தந்தருள்வானாக. இது வந்து இது ட்ரைனிங்லாம் ரொம்ப தேவையில்லைம்மா. இதுக்கு ட்ரைனிங்லாம் ரொம்ப தேவையில்லை. நம்ம இதை வந்து சுஃபியான் அலியல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதும்போது அவங்க பாவம் உதிர்வதை கண்டாங்களாம். நம்ம அந்த அளவுக்கு அல்ல தக்குவாவை தந்திருக்கானாங்கிறது ரொம்ப அறிஞ்சவன். ஏன் நம்மளுக்கும் அல்ல தெரியப்படுத்த மாட்டேன்டா சொல்றான். அப்ப